இந்த மாடியூல்ல நம்ம 8051ல உள்ள ரொட்டேட் அண்ட் ஸ்வாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல 4 டைப் இருக்கு. RRனா ரொட்டேட் ரைட்னு அர்த்தம், RLனா ரொட்டேட் லெஃப்ட்னு அர்த்தம், RRCனா ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி, RLCனா ரொட்டேட் லெஃப்ட் த்ரூ கேரி. இந்த 4 ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்க்க போறோம். அது போக ஸ்வாப் இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ரொட்டேட் ரைட் அப்படின்னா அதுக்கு நிமானிக் கோடு வந்து RR அப்படின்னு கொடுக்குறோம். ரொட்டேட் ரைட், RR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரொட்டேட் ரைட். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான், அக்குமுலேட்டர் மட்டும்தான். அக்குமுலேட்டர்ல உள்ள கண்டென்ட்ஸை ரைட்ல 1 பிட் வந்து ரொட்டேட் பண்ணோம். அப்போ எல்லா கண்டென்ட்ஸுமே ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ D7ல இருக்கிறது D6 போகும், D6ல இருந்து D5 போகும், D5ல இருக்கிறது D4 போகும், D4ல இருக்கிறது D3 போகும், D3ல இருக்கிறது D2 போகும், D2ல இருக்கிறது D1 போகும், D1ல இருக்கிறது D0 வரும். D0ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அது திருப்பியும் எங்க வரும், D7க்கு வந்துடும். அதாவது LSBல இருக்க பிட் வந்து MSBக்கு வரும். ரொட்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மூவ் A, #36H போட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணும், 36 அப்படிங்கிற டேட்டாவை அக்குமுலேட்டர் மூவ் பண்ணும். 36 உடைய பைனரி வேல்யூவை எழுதிக்கிறோம். RRA அப்படின்னா என்ன பண்ணும், ரொட்டேட் ரைட்னு அர்த்தம். பாருங்க, D7ல இருக்கிறது ரிசல்ட்ல நமக்கு எங்க வந்திருக்கு, D6க்கு வந்திருக்கு. D6ல இருக்கிறது D5க்கு போகுது, D5ல இருக்கிறது D4க்கு போகுது, D4ல இருக்கிறது D3க்கு போகுது, D3ல இருக்கிறது D2க்கு போகுது, D2ல உள்ளது D1க்கு போகுது, D1ல உள்ளது D0க்கு போகுது, D0ல உள்ளது பாத்தீங்கன்னா திருப்பி எங்க வந்துச்சு, D7க்கு வந்துருச்சு. அப்ப ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இது 1, இது வந்து B, 1B அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. அடுத்து பார்க்க போறது வந்து ரொட்டேட் லெஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ரொட்டேட் லெஃப்ட், ரொட்டேட் லெஃப்ட்டுக்கு நிமானிக் கோடு என்ன அப்படின்னா RL. இங்கேயும் ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான், எது மட்டும்தான், டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட் வந்து எப்பவுமே என்னதான் இருக்கும், அக்குமுலேட்டரா தான் இருக்கும். அதுதான் சோர்ஸ், அதுதான் டெஸ்டினேஷன், ஒரே ஒரு ஆப்பரண்ட். ஸோ அக்குமுலேட்டர் உள்ள கண்டென்ட்ஸை 8 பிட்டு 1 பிட்டா ரொட்டேட் பண்ணிட்டு ரிசல்ட்டை எங்கேயே ஸ்டோர் பண்றோம், அக்குமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிடும். ரொட்டேட் லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, D0ல இருக்கிறது D1க்கு வரும், D1ல இருக்கிறது D2க்கு வரும், D2ல இருக்கிறது D3க்கு வரும், D3ல இருக்கிறது D4க்கு வரும், D4ல இருக்கிறது D5க்கு வரும், D5ல உள்ளது D6க்கு போகும், D6ல உள்ளது D7க்கு போகும். D7ல என்ன இருக்கோ அது வந்து எங்க வந்துடும், D0க்கு திரும்பி வந்துடும். அதாவது MSBல உள்ள பிட் வந்து LSBக்கு திரும்பி வந்துடும். ரொட்டேட் லெஃப்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். மூவ் A, #72H இருக்கு. 72Hங்கிற டேட்டாவை அக்குமுலேட்டர் மூவ் பண்ண போறோம். ஸோ இது வந்து 72H வந்து பைனரியில் எழுதியிருக்கோம். RLA அப்படின்னு போட்டீங்கன்னா ரொட்டேட் லெஃப்ட் ஏன்னு அர்த்தம். ஸோ ரொட்டேட் பண்ண போறோம். எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்க. D0ல என்ன இருக்கோ அது எங்க வந்துருச்சு, இங்க D1க்கு வந்துச்சு, D1ல இருக்கிறது D2க்கு வந்துச்சு, D2ல இருக்கிறது D3க்கு வந்துச்சு, D3ல உள்ளது D4க்கு வந்துச்சு, D4ல உள்ளது D5க்கு வந்துச்சு, D5ல உள்ளது D6க்கு வந்துருச்சு, D6ல உள்ளது D7க்கு வந்துருச்சு. D7ல என்ன இருக்கோ அது வந்து எங்க போயிடுச்சு பாருங்க, D0க்கு போயிடுச்சு. அப்ப ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குது நமக்கு, E4. இதனோட வேல்யூ வந்து பைனரி வந்து ஈக்குவலன்ட் வந்து E4 அப்படிங்கிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி. ரொட்டேட் ரைட் த்ரூ கேரிக்கு நிமானிக் கோடு என்ன அப்படின்னா RRC. RRCனா ரொட்டேட் ரைட் த்ரூ கேரின்னு அர்த்தம். அக்குமுலேட்டர் கண்டென்ட்ஸை ரைட்ல ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ரொட்டேட் ரைட் மாதிரி தான், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வந்து கேரி பிளாக் வழியா, கேரி பிளாகையும் 8வது பிட் சேர்த்துக்கிட்டு கேரி பிளாக் வழியா என்ன பண்ணோம், ரொட்டேட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது D7ல இருந்து D6 போச்சு, D6ல இருந்து D5 போச்சு, D5ல இருந்து D4 போச்சு, D4ல இருந்து D3 போச்சு, D3ல இருந்து D2 போச்சு, D2ல இருக்கிறது D1க்கு போச்சு, D1ல இருக்கிறது D0க்கு போச்சு. D0ல என்ன இருக்கோ அது எங்க போயிடும், கேரி பிளாக் வந்துடும். கேரி பிளாக் என்ன இருக்கோ அது எங்க போகும், D7க்கு போகும். இப்படிதான் வந்து RRC இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுது. இப்ப RRC இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கு, CLRC இருக்கு. CLRC வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கேரி பிளாகை கிளியர் பண்ணும். கேரி பிளாக்ல போய் அது என்ன பண்ணிடும், 0 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, மூவ் A, #26H. இது என்ன பண்ணும்னா 26H அப்படிங்கிற டேட்டாவை என்ன பண்ணும், அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணும். அக்குமுலேட்டர்ல 26H ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. தென் RRCA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும் பாருங்க, இங்க எது D7ல இருந்துச்சோ அது D6க்கு வந்துச்சு, D6ல இருந்தது D5க்கு வந்துச்சு, D5ல இருந்தது D4க்கு வந்துச்சு, D4ல உள்ளது D3க்கு வந்துச்சு, D3ல உள்ளது D2க்கு வந்துச்சு, D2ல இருக்க 1 வந்து D1க்கு வந்துச்சு,
D1ல என்ன இருக்கோ அது வந்து எங்க வந்துச்சு D0க்கு வந்துச்சு. D0ல என்ன இருந்துச்சோ அது எங்க போகுது உங்க கேரி பிளாக்கு போக போகுது. கேரி பிளாக்ல என்ன இருந்துச்சோ கேரி பிளாக்ல ஏற்கனவே என்ன இருந்துச்சு 0 இருந்துச்சு. அந்த 0 வந்து எங்க வந்துச்சு D7க்கு திரும்பியும் வந்துருச்சு. அப்ப ரிசல்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது 1 3H கிடைக்குது. கேரி பிளாக் என்னதான் இருக்கு இந்த கேஸ்ல கேரி பிளாகும் 0வா இருக்குது. அடுத்து பார்க்க போற வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொட்டேட் லெஃப்ட் த்ரூ கேரி. ரொட்டேட் லெஃப்ட் த்ரூ கேரிக்குரிய நிமானிக் கோடு வந்து RLC போட்டு அக்குமுலேட்டர் போடுறோம். பிட்ஸ் எல்லாமே என்ன ஆக போகுது ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. எம்எஸ்பில இருந்து வெளியே வர பிட் வந்து கேரி பிளாக் போகும். கேரி பிளாக்ல இருந்து வர பிட் வந்து திருப்பியும் எல்எஸ்பிக்கு வந்துடும். அதாவது D0ல இருந்து D1க்கு போவோம். D1ல இருந்து D2க்கு போவோம். D2ல இருக்கிறது D3க்கு போவோம். D3ல உள்ளது D4 போவோம். D4ல உள்ளது D5 போவோம். D5ல உள்ளது D6 போவோம். D6ல உள்ளது D7க்கு போவோம். D7ல என்ன இருக்கோ அது எங்க போகுது கேரி பிளாக் போகுது. கேரி பிளாக்ல ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அது எங்க வந்துடும் திருப்பியும் D0க்கு வந்துடும். இப்போ RLCக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க SETBCன்னு போட்டுருக்கு. SETBCனா என்ன அர்த்தம்னா கேரி பிளாக செட் பண்ணுன்னு அர்த்தம். கேரி பிளாக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து 1ன்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கிறோம். மூவ் A, #15H அப்படின்னா என்ன அர்த்தம் 15Hங்கிற டேட்டாவை அக்குமுலேட்டர் மூவ் பண்ண போகுது. ஸோ அக்குமுலேட்டர்ல 15H இது வந்து 15H உடைய பைனரி ஈக்குவலண்ட். இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் RLC A கொடுக்குறோம். RLC Aனா ரொட்டேட் லெஃப்ட் த்ரூ கேரின்னு அர்த்தம். ஸோ பாருங்க D0ல இங்க என்ன இருந்துச்சோ அது எங்க வந்துச்சு ரிசல்ட்ல D1க்கு வந்துச்சு. D1ல உள்ளது D2க்கு வந்துச்சு. D2ல உள்ளது D3க்கு வந்துருச்சு. D3ல உள்ளது D4க்கு வந்துச்சு. D4ல உள்ளது D5க்கு வந்துச்சு. D5ல உள்ளது D6க்கு வந்துச்சு. D6ல உள்ளது D7க்கு வந்துச்சு. நல்லா பாருங்க D7ல என்ன இருக்கோ அது எங்க போகுது கேரி பிளாக் போகுது. D7ல 0 இருக்கு அதனால அது எங்க போயிடுச்சு கேரி பிளாக் போயிடுச்சு. கேரி பிளாக்ல என்ன இருந்துச்சோ அது வந்து எங்க போகுது LSBக்கு வரப்போகுது. கேரி பிளாக்ல ஏற்கனவே என்ன இருந்துச்சு 1 இருக்கு அது வந்து எங்க வந்துருச்சு LSBக்கு D0க்கு வந்துருச்சு. ஆன்சர் வந்து பாருங்க அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு இது வந்து 2 இது வந்து என்னது B 2B அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. கேரி பிளாக் என்ன இருக்கு 0 இருக்கு. சோ ஏற்கனவே கேரி பிளாக் என்ன இருந்துச்சு 1 இருந்துச்சு. ரொட்டேட் பண்ண உடனே கேரி பிளாக்ல என்ன வந்துச்சு 0 வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஸ்வாப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்வாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அக்குமுலேட்டர் மட்டும் தான் ஆபரேட் பண்ண முடியும். ஸ்வாப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும்னா ரெண்டு நிபிள்ஸை ஸ்வாப் பண்ணும். நிபிள்ங்கிறது குரூப் ஆஃப் 4 பிட்ஸ். அப்போ லோயர் 4 பிட்ஸ்ல என்ன இருக்கோ அது எங்க வந்துடும் அப்பர் 4 பிட்ஸ்க்கு வந்துடும். அப்பர் 4 பிட்ஸ்ல என்ன இருக்கோ அது எங்க போயிடும் லோயர் 4 பிட்ஸ்க்கு போயிடும் ஸ்வாப்புக்கு அப்புறமா. எக்ஸாம்பிள் பாருங்க மூவ் A, 24H இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்வாப் A போடுறோம். அப்போ ஏல உள்ள 2 வந்து எங்க போயிடுச்சு பாருங்க. ஏல வந்து LSBல உள்ள 4 வந்து எங்க ரிசல்ட்ல MSBக்கு வந்துச்சு. MSBல உள்ள 2 வந்து எங்க போயிடுச்சு LSBக்கு போயிடுச்சு. அப்ப ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 42H அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது 24H கொடுத்தோம்னா ரிசல்ட் என்ன வருது நமக்கு 42Hன்னு சொல்லி வருது. இந்த மாடியூல்ல நம்ம ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் RR, RL, RRC, RLC பத்தியும் ஸ்வாப் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.